சரிம்மா, பையன் வர டைம் ஆயிடுச்சு, அவன் வந்த பிறகு பேசினா சரியா? சரிங்க அத்தை. வந்துட்டேன். என்ன பேச போறீங்க? ஏதோ பேச போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பாப்பா அதுவா ஒன்றும் இல்லைப்பா, மீனா கல்யாண விஷயமா தான்ப்பா. சொல்லுங்கம்மா. மீனா கல்யாண விஷயமா என்ன பேசணுங்கம்மா? அதுவாப்பா ஒன்றும் இல்லைப்பா, காலைல பாஞ்சாலி வந்திருந்தா, அவன் பையனுக்கு மீனாவை பொண்ணு கேட்டா. சரி, அதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொன்னப்பா. அப்படியாம்மா? ஆனால் அவங்களே ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. பையனுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்னு என்னன்னு தெரியலீங்களேம்மா. அது வரை விசாரிக்கணுமே. பையனுக்கு ஒன்றும் இல்லைப்பா, 29 வயசு தான்ப்பா ஆகுது. காலைல வந்து பேசிகிட்டு இருந்தா, ராணி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொன்னான். நானும் வந்து பொண்ணுக்கு அலைஞ்சு பார்த்தேன், பொண்ணு எங்கேயும் கிடைக்கல. சரி உங்கள் பேத்தியாவது கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டு போகலான்னு வந்தேன். ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாப்பா. அப்படியாம்மா? 29 வயசுனா ஓகே தான். ஆனால் மாப்பிள்ளையை நேரில் பார்க்கணும்லம்மா. அதான்ப்பா உங்ககிட்டலாம் பேசிட்டு என்னென்ன சொன்னால் வீட்டுக்கு கூப்பிடுவாப்பா. நம்ம வீட்டில் போயிட்டு மாப்பிள்ளையை பார்த்துட்டு வர வேண்டியதான்ப்பா. ஆமாங்க, வீடும் பக்கத்துலேயே இருக்குது. பொண்ணை எங்ககிட்டே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அடிக்கடி போய் பார்த்துக்கலாம், போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரே பையன்தான், ஒரு பொண்ணு இருக்கான்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துப்பாங்க, எந்த தொழிலையும் இருக்காது. அதாங்க இங்கே கொடுக்கலாம். பையனை போய் பார்த்துட்டு வந்துட்டு என்னன்ட்டு அப்புறம் மீனா கிட்டே பேசிவிட்டு அப்புறம் அவங்கக்கிட்ட முடிவு சொல்லலாங்க. அப்படியா? சரிம்மா. அப்போ நம்ம பார்க்கறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. பார்த்துட்டு ஒரு நாள் வந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க சொல்லும்போது மீனாவுக்கு பிடிச்சிருந்தாதாம்மா. ஏன்னா அவளுக்கு பிடிக்காம நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? ஏன்னா இது அவளோட வாழ்க்கைமா. ஓகே சொன்னால் மட்டும்தான். சரிங்களா? சரிப்பா, சரி, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மட்டும்தான். சரியா? சரிங்கம்மா. சரி, அவங்கள பார்த்து சொல்லிவிடுங்க. சரிங்களா? சரிப்பா, நாங்கள் இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனுக்கு போவோம். அப்படியே அவளை பார்த்துட்டு சொல்லிவிடும். ஒரு நல்ல நாளாக பார்த்து அவள் வீட்டுக்கு வரோன்னு சொல்லிடுறேன்ப்பா. சரியா? சரிங்கம்மா. சரி, பேசிட்டு என்னன்னு முடிவு சொல்லுங்கம்மா. சரிப்பா, சரி. இன்னைக்கு பசங்களுக்குலாம் லீவ் விட்டாச்சுல, சரி பார்வதி பசங்களை கூப்பிட்டுட்டு வரேன்னு சொன்னான். வருவா, வந்தா இங்கே தான் இருப்பா. சரி, அவகிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ப்பா. சரியா? அவளாம் வந்த பிறகு எல்லாரும் ஒன்றா போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சரியா? சரிங்கம்மா. வசந்தி, காலைல சாப்பிட்றதுக்கு என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்? எனக்கு வர பசிக்குது. சாப்பிட்டுட்டு வர வெளில வேலையாக போகணும். சரியா? சரிங்க, காலைல தோசை தான், தோசை சட்னி தாங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் போயிட்டு கை கழுவிட்டு வாங்க, சாப்பிட்லாம். சரிம்மா. இந்தாங்க தோசை. என்னம்மா, இன்னும் பசங்க 2 பேரும் எழுந்திருக்கலையா? மீனா எழுந்திரிச்சிட்டாங்க, பிரியா அம்மா காலேஜ் போயிருக்காங்க. சரிம்மா. சரி, அம்மா நீங்கள் சாப்பிட்லாமா? நீ சாப்பிட்டுப்பா, நான் மருமக மீனா எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம்ப்பா. சரியா? இல்லைம்மா, எல்லாம் உட்காருங்க, ஒன்றாவே சாப்பிட்லாம். அப்படியா சொல்கிற? சரிப்பா, சரி இரு. மீனாவை தோசை எடுத்துகிட்டு வர சொல்கிறா. அவள் தான் தோசை ரெடி பண்ணிட்டு இருந்தா. கூப்பிட்றப்பா. மீனா, மீனா வாமா சாப்பிட்லாம். சொல்லுங்கள் பாட்டி. நான் இன்னும் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியே முடிக்கல, அதுக்குள்ளே கூப்பிட்டீங்க. இல்லைம்மா, எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லான்னு சொன்னாங்களா, சரி அதாம்மா கூப்பிட்டேன். சரிங்க பாட்டி, சரி உட்காருங்க, சாப்பிட்லாம். சட்னி யார் செஞ்சா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? அதுவாங்க மீனா தாங்க ரெடி பண்ண எல்லாமே. நான் வந்து பிரியா காலேஜ் போனோடனே சரி கோலம் போகலான்னு வெளில போனேன், அப்படியே பேசிகிட்டே டைம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் உள்ளே வந்தால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா மீனா. பரவாயில்லம்மா, பேத்தி நல்லா சமைக்க கற்றுக்கிட்டா. ஆமாங்க த, நல்லா இருக்குங்க த. இல்லை போங்கம்மா, இதுவே நான் அவசரம் டைம் ஆயிடுச்சுன்னு செஞ்சேன். இன்னும் பொறுமையாக செஞ்சுருந்தா ஒழுங்காக செஞ்சுருக்கலாமா. இது அவசரத்தில் செஞ்ச மாதிரி இல்லைம்மா, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. பரவாயில்ல, நல்லா சமைக்க கற்றுக்கிட்டேன், நல்லா ட்ரெயின் ஆகிட்டேன். ஒன்றும் இல்லைம்மா, அந்த பாஞ்சாலி அம்மா இருக்காங்கல்ல, உங்கள் பையனுக்கு தான் உன்னை வந்து பொண்ணு கேட்டிருந்தாங்க. சரி, அது விஷயமா அப்பாகிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா அதான் டைம் ஆகிடுச்சு. அதான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பையன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறோம். உனக்கு ஓகேவா இருந்தாதாம்மா எங்கள் எல்லாத்துக்கும் ஓகே. அது மட்டும் இல்லாமல் வீடு பக்கத்துலேயே இருக்குமா, பையனும் நல்ல பையன் தான் சொல்கிறாங்க. நாங்கள் இது வரைக்கும் பையனை பார்க்கல, போய் பார்த்துட்டு தாம்மா ஓகேன்ற மாதிரி இருக்குது. சரியா? பக்கத்துலேயே இருக்குது, இதனால் ஒன்றா வந்து பார்த்துக்கலாம்ல, நீயும் என் கண் எதிர்க்கே இருப்ப, அதனால தாம்மா. சரிங்கம்மாப்பா, நீங்களே பார்த்து நல்ல முடிவாக எடுங்கம்மா. உங்களுக்கு தெரியும்ல என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. நீங்கள் என்ன முடிவு பண்ணாலும் எனக்கு ஓகே தாம்மா. சரிம்மா, சரி அப்போனா ஓகே தான். சரி, இன்றைக்கி ராணி அக்காவோட பேத்திக்கு பிறந்த நாளுக்காக போகணும். அப்படியே போயிட்டு அவங்கள பார்த்து பேசிவிட்டு என்னென்னு முடிவு கேட்டு சொல்கிறேம்மா. சரிங்கம்மா. சரி. சரிம்மா, அப்புறம் இன்றைக்கி அத்தை வர பசங்களை கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவன் வருவான். மதியம் நீ எதனா சமைச்சு பார்த்துக்கோ. சரியா? நான் ஃபங்க்ஷன் போகிறேன், அப்படியே அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவாம்மா. சரியா? நீ சமைச்சிட்டு நீ அப்பா அத்தை வந்தால் பசங்க பிரியா அப்புறம் நீங்கள் மட்டும்தாம்மா. சரியா? சரிங்கம்மா. சரி, நான் சமைச்சிக்கிறேம்மா. கொஞ்சம் துணி கிடக்காது, அப்படியே துவைச்சி போட்டு நான் அப்புறமேட்டு சமைச்சிக்கிறேம்மா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும், துணியெல்லாம் கிடக்கட்டும், நான் வந்து துவைச்சிக்கிறேன். நீ சமைச்சு மட்டும் சாப்பிடுங்க. சரியா? பரவாயில்ல, நான் துணியை துவைச்சிட்டு நான் சமைச்சிக்கிறேன். நீங்கள் சீக்கிரம் கிளம்பி போயிட்டு வாங்க. சரியா? பிள்ளையாரப்பா, முதல்ல பேத்தி கல்யாண விஷயமா பேச போகிறேன்னா நல்லபடியாக நீங்கள் தான் அருள் புரியணும். இந்த வரன் நல்ல வரனாக இருக்கணும், நல்லா அமையறதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும். அத்தை சாமி கும்பிட்டாச்சு, வாங்கத்தை கிளம்பலாம். வாமா, போகிற வழியில் பாஞ்சாலியும் அப்படியே கூப்பிட்டுட்டு போகலாமா?
எங்கள் அத்தை இவ்வளோ பெரிய வீட்டில் பாஞ்சாலி அம்மா அப்புறம் அப்பா பையன் மட்டும்தான் இருக்காங்களா அத்தை? ஆமாம்மா, அவங்க 3 பேர் தான் இருக்காங்க. பொண்ணு அடிக்கடி அப்போ நான் லீவுக்கு அந்த மாதிரி வந்துட்டு போவாம்மா. அத்தை நான் இது வரைக்கும் உங்கள் வீடை பார்த்ததே இல்லை, பரவாயில்ல நல்லா பெருசாக தான் தான் இருக்குது. ஆமாம்மா, உள்ளே ஒரு 4 பெட்ரூம் வச்சு கட்டியிருக்காங்க. நல்லா பெரிய வீடு தாம்மா. உள்ளே வேலைக்கு ஆள் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல, அவள் தான் செய்கிறாரானோ தெரியல. ஆனால் நல்லா பெரிய வீடு. பார்க்க தானே போகிறோம், ஓகே சொல்லிட்டாங்கண்ணா. பின்னாடி பெரிய தோட்டமாக வச்சுருக்காங்க. இன்னும் சொந்தமாக 2-3 வீடெலாம் இருக்குமா. அப்புறம் என்ன, பையன் தான் நல்லா சம்பாதிக்கிறான்ல. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வரும் அந்த காலத்தில் அப்புறம் சம்பாரித்து போட்டார், இடம் வாங்கிட்டார், வீடெல்லாம் கட்டிட்டார், நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. இன்னும் பையனுக்கு கல்யாணம் பண்ணாதான் ஒரு குறையாக இருந்துச்சு. இப்போ அதுவும் பண்ணிட்டாங்கன்னா திருப்தி ஆகிடுவாங்கம்மா. எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க. நல்லா அமைஞ்சா சரியாக தான் இருக்குமா. அப்படியே அத்தை நானும் சாமிக்கிட்ட வேண்டிட்டு தான் வந்திருக்காங்க. இந்த இடம் அமைஞ்சா நல்லாயிருக்கும். ஆமாம்மா, இந்த இடம் அமைஞ்சா நல்லாயிருக்கும். பக்கத்தில் இருக்க, அடிக்கடி வந்து நம்மள பேத்தியை பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும். இவெல்லாம் நமக்கு தெரிஞ்சவ, நல்லா பார்த்துப்பா. வேறு எங்கேயோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அவங்களாம் எப்படின்னு அவஸ்தைப்படுறதுக்கு இங்கேயே கொடுத்துடலாமா. சரிங்க அத்தை, நல்லபடியாக அமையணும்னு கடவுளை வேண்டிப்போம். சரி அந்த அம்மாவை கூப்பிடுங்க அத்தை, அப்புறம் டைம் ஆயிடுச்சுல்ல, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலாம் அத்தை. பாஞ்சாலி வா, வீட்டுக்குள்ளே வா. ஏன் வெளியே நிற்கிறீங்க? வீட்டுக்குள்ளே வரலாம். வாம்மா வசந்தி, வா வீட்டுக்குள்ளே வா. ஏன் இங்கே நிற்கிறீங்க? ஆமாம் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். சரி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து சரி கல்யாண விஷயமா பேசலாம் தான்மா. கல்யாண விஷயமா? ரொம்ப சந்தோஷமா. ஆமாம் பாஞ்சாலி, காலைல நீ வந்து பேசிட்டு போனால, அதுக்கப்புறம் பையன் வந்தான், பையன்கிட்ட பேசணும். சரிம்மா சரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னானா. சரி அதான் உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடலான்ட்டு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாக பொண்ணு கலைஞ்ச பொண்ணே கிடைக்கிறேன்னு நினச்சேன். உன் பேத்தியை கல்யாணம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் தான். சரிம்மா, இன்றைக்கி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து நான் ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்கிறேன். அன்றைக்கி வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போயிடுங்க, சரியா? சரி பாஞ்சாலி, கண்டிப்பாக. இல்லைம்மா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. நாங்கள் ஃபேமிலியோடு வந்துட்டு பார்த்துட்டு போகிறோம்மா. சரிம்மா சரி, நானும் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு எந்த நாளில் கூப்பிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கூப்பிட்றேன், சரிங்கம்மா? சரி கிளம்பிட்டீங்களா? வாங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு இஷ்யூனால இவ்வளோ நாளாக என்னால் வீடியோ போட முடியல. இனி ரெகுலராக வீடியோ வரும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். யாரும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துறோம், சரிங்களா? சாமிக்கிட்ட வேண்டிக்கிறோம். நீங்களும் வந்து நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், சரிங்களா? நமது சேனலின் சார்பாக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் ஆல். இந்த சேனல் இனி ரெகுலராக வீடியோ வரும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இதுக்கப்புறம் வரும். இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் இந்த 2026 வந்து இதை விட அதிகமான சப்ஸ்கிரைபர் போகணும் அப்படின்றது தான். 2025 விட இன்னும் சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றோம். அதனால் எல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வரும். இதுக்கப்புறம் வந்து மல்லிகா கல்யாணம் பண்ண போகிற கண்டென்ட் தான் நிறைய வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.